ஹெச்டிஎஃப் அப்படின்னு சொல்லி ஜாலியாக குழந்த மாதிரி வீடியோ போட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் முடிஞ்சு, ஸோ ஒர்க் போனோம், ஒர்க் வேறு ஜாயின் பண்ணி அது ஒர்க் போயிட்டு இருந்தோம். அதனாலே ஒரு 4 மாதம் யூடியூப் விட்டே காணாமல் போயிட்டேன். ஆனால் நான் போடுறது ஒரு கண்டென்ட்டு நம்பி அந்த வீடியோ பிடிச்சி ஒரு 30,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றின்னு சொல்லிப்பேன். இன்னமும் இருக்காங்க. நான் 4 மாதம் வீடியோ போடல, ஆனாலும் 30,000 பேர் அப்படியே இருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இது என்னடா புதுசாக வேஷம்னு பார்த்தீங்கன்னா, வேஷம் இல்லை, இது ஐயப்பா மாலை. ஸோ ஐயப்பாக்கு மாலை போட்டிருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் கண்டென்ட்டுன்னு கிடையாது, எது தோணுதோ அது போடுவேன். ஸோ எனக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸோ இது ஒரு ட்ராவல்க்கு வீடியோவாகவே இருக்கலாம் அப்படின்னு தான் ஐயப்பா மலை போட்டிருக்கேன். ஏன்னா லேடிஸால் ஐயப்பா மலைக்கு போக முடியாது. ஸோ அவங்களுக்காக நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறதுனால நான் பார்க்குறது எல்லாமே எனக்கு புதுசாக, அது உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அங்கே என்ன இருக்குன்றதை அப்படியே ஒரு லென்த்து வீடியோவை மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அந்த 30,000 பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 4 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு வீடியோ போட்டு கூட. ஆனால் 4 மாதம் அந்த 30,111 பேர் அப்படியே இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் பண்ணிட்டு உங்கள் யாராச்சும் இந்த ஐயப்பமலைக்கு போகாத லேடிஸோ இல்லை உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா சாமி, அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தென் லவ் யூ, டாட்டா, பாய் பாய். அப்படி இருமுடி கட்டிட்டு நைட் வேனில் ஏறி நம்ம வந்த ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவானி. அங்கே வந்து குளிச்சுட்டு எப்போ கோவில் பார்த்து முடிச்சுட்டு தான் எப்போவுமே வேறு கோவில் போகலான்றதே பிளான் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டாக அந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன், கோயம்புத்தூர். ஏன்னா போகிற வழின்றதுனால மருதமலை முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ ஒன்று நிற்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் டெம்பிளுக்கு மேலே போகிறதுக்கான க்யூ தான், அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டெம்பிள் தான். இந்த பெரிய சிலை நிற்குதுல, இது மட்டுமே கோவில் கிடையாது, இதுக்கு உள்ளவும் இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் கோவில் இருக்கும். நீங்கள் அதை எப்போவுமே மிஸ் பண்ணாமல் அதை மட்டும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்படி என்னடா அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் உள்ளே வந்து அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மெடிடேஷன் சென்டர் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான பொருளுங்க இந்த மாதிரி வாங்குற மாதிரிலாம் கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அங்கே போகிறதுக்கான ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான். இந்த மாட்டு வண்டியில் சூப்பராக கூப்பிட்டு வந்துடுவாங்க, 10 ரூபா தான். அப்புறம் மொபைல் உள்ளே அலோடு இல்லை, அதனால் வெளியே நீங்கள் வச்சுட்டு போனோம், அதுவும் ஃப்ரீ தான். வெளியே வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் உள்ளே எடுத்துகிட்டு போய் திருத்தரமாக போயெல்லாம் யோசிக்காதீங்க, வயலே மாட்டிப்பீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போன ஒரு இடம் தான் எரிமலை. எரிமலை என்னன்னா கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. கன்னிசாமிங்க வந்து அந்த இடத்துல வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு வேஷம்லாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல குளிக்கிறதுக்கான செட்டப்லாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அடுத்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வந்து அந்த பம்பா நதின்னு சொல்லுவாங்க, அங்கேக்கு தான் போனோம். ஆனால் அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா கீழே எதுவும் செடிகளாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் செடி, அது அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அண்ணாச்சி பழம் ஏறி அறுத்தலான்னு பார்க்காதீங்க. பென்சிங் போட்டு அதில் வந்து எலக்ட்ரிக் அந்த கரண்ட் விட்டுருப்பாங்க. அப்புறம் நம்ம ரொம்ப பிரச்சனையாயிடும். ஸோ பார்த்து இருந்துங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வியூ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ சில்னஸ். அதுவும் நம்ம வேறு மாலை போட்டுறதுக்கு ட்ரெஸ் போடாமல் தான் இருந்தோம்ல, வெறும் வேட்டி வெறி கட்டிக்கிட்டு. ஸோ அவ்வளோ சில்னஸாக இருக்கும். இறங்கினாலே காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நீங்களே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்றது, உங்களோட தாட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பம்பா, இதுதான் பம்பான்னு சொல்லுவாங்க, பம்பா நதி. ஸோ நாங்கள் போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு தண்ணி. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் பூஜை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜாக வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு இடத்துல அதுக்கான நேம் போர்ட்ஸ் இருக்கும்.
ஒரு இடம் அதான் ஒரு பிளேஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அப்படியே செங்குத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே கம்மி. இதில் டைமிங்கில் போயிட்டோம் 1 மணிக்குள்ளே. அதுதான் எங்களுக்கு லக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மி, கரெக்டாக நாங்கள் போகும்போது நடையை சாத்திடுவாங்கன்னாங்க 1 மணிக்கு. அந்த ரீச் ஆகிற டைமில் நாங்கள் படி ஏறி முடிச்சோடனே நடை சாத்திட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போன உடனே நடை சாத்திட்டாங்கன்னா என்னென்னா கோவில் அந்த டைமுக்கு மூடி அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு திறப்பாங்க. அதுதான் நடை சாத்துறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல போய்ட்டு 2 இடத்துலையும் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 18 படியும் நம்ம அப்படி தொட்டு கும்பிட்டுட்டே ஏறி உள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ சில இடத்துல வந்து இந்த வெளியெல்லாம் வரைக்கும் வீடியோ அலோட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே எடுத்தாங்க. அது எடுக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே எடுத்தாங்க. போலீஸ் இங்கே எடுக்கிறது இது சொல்ல, கோவில் கிட்ட இறங்கும்போது யாருமே எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றது இல்லை, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும், ஏன்னா பார்க்காதவங்க பார்க்கணும். இந்த கோவில் சுற்றி பார்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் சுற்றி எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில பேருங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் அலோடுன்ற ஒரே காரணனால மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த கருவறை கூட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வரானாங்க. இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. அதையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன தான் பார்க்க இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதோட எண்ட் ஆஃப் த கோயில் பவானி விட்டு கீழே இறங்கி நம்ம பஸ்ஸில் தான் எப்படி நம்ம ஐயப்ப மலைக்கும் பவானிக்கும் பஸ் ரூட்டு தான். ஸோ அங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன பிளேஸ் தான் குற்றால நீர்வீழ்ச்சி. அங்கே போனீங்கன்னா குளிக்க எங்களை அலோட் பண்ணவே இல்லை. ஆனால் போன ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நேந்திர பழம் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழம் சிப்ஸ், அதுக்காகவே அந்த குற்றாலத்துக்கு போய் அங்கே சிப்ஸ் வாங்கணுன்ற ஒரு ரீசனுக்காக போனோம். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து நைட்டில் அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது. சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி போன குருசாமி வந்து இங்கே தான்ப்பா போகணும்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம். அப்படி ஒரு வியூ கொஞ்ச நேரம் நின்று அதே பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்மளுக்கு பிடிச்ச நேந்திர பழம் சிப்ஸ் அங்கே போயிட்டோம். போய் வாங்கிட்டு அப்படியே வேனில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம எங்கே கிளம்பி போகணும்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் போனோம். ஏன்னா நம்ம காலையில் அங்கே ரீச் ஆகிட்ட உடனே போயிட்டு கடலில் குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோவில் உள்ள போக ஆரம்பிச்சோம். ஃப்ரீ லைனும் இருந்துச்சு, 100 ரூபாய் லைன் இருந்துச்சு. 100 ரூபாய் காசு கொடுத்து போனோம். ஏன்னா அதில் போயிட்டு அவர் சொல்லிட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயம் நடந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யானை வந்து யானைப்பாகன் 2 பேரும் அடித்து கொண்டுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு அது நியூஸே தெரியும். என்னாச்சு எதனால் அப்படி நடந்துச்சுல அந்த யானைக்கு இது கோவப்பட்ட மாதிரி பண்ணி கேட்டு அதுதான் வந்துட்டு கேள்விப்பட்டப்போ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த யானைக்கிட்டலாம் போகிறது தவிர்த்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற முதல் படை வீட்டுக்கு தான் போனோம். முருகரோட முதல் படை அப்படின்னு சொல்லுவாங்களே, அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவில் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா அங்கங்கே சில இடத்துல போர்டு மட்டும் வச்சுருப்பாங்க, இந்த கோவில் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. நான் இந்த இடத்துல எடுத்தேன். இந்த இடத்துல வந்து அந்த போர்டில் வைக்கிறேன். ஏன்னா இது கோவில் உள்ளே கிடையாது, கொஞ்சம் வெளியே தான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயனால அங்கேயே கட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இதுவே தான் நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் இடம். அதை பயணி போயிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 5 நாள் டூர் ஃபினிஷ். கொஞ்சோண்டு கோல்டு, கொஞ்சம் ஃபீவர், நிறைய சந்தோஷம், அப்புறம் நிறைய புது அனுபவம். இதோட தான் இந்த ட்ரிப்பே முடிஞ்சிருக்கு. அதோட எனக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட ட்ரீமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அந்த அளவுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி கார், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் கார்னு சொல்லுவோம்ல, அது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. ஏன்னா அது இதனாலே என்னோடய ட்ரிப் ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த கார் பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, அண்ட் உங்களுக்கு ஆர்சி கார் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு தான் இந்த கார்லாம் பிடிச்சிருக்குன்னு. பாய். நம்ம இந்த ஆன் வச்சுக்கலாம். ஓகே, ரிமோட் ஆன் பண்ணல. ஏய் வாட் ஹேப்பன்? ஆன் ஆயிடுச்சுப்பா. போலாமா? ஏ இதில் சில மோட்டில் இருக்குது, அது பாருங்களேன். கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். மடிச்சுக்கிட்டான் பை. ரிட்டர்ன் மோடு மடிச்சுப்பான், அவனை ரிட்டர்ன் வந்துடும். திரும்புறது.
நல்லா இருக்குல்ல.